சாரி ப்ரோ. சாரி ப்ரோ. ஆள் இல்ல. என்ன அதே படுத்து பொண்டாட்டி கட்டி குடிங்க படுத்து எடுக்கிறீங்க. சாரி ப்ரோ. சாரி ப்ரோ. ட்ரீம்னா காசு கொடுத்து வாங்க ட்ரீம்னா. கரெக்ட் ப்ரோ. சாரி அதான். ஆள் இல்ல சார். மன்னிச்சுங்க. காசு போட்டு கார் வாங்கணும் தெரியுதா? ஓசில எங்கேயா நின்று இருந்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியல. காசு கொடுத்து வாங்கணுங்க. ஓசில எல்லாம் இப்படி நின்று கார் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்க கூடாது. ஒரு போட்டோ தான் எடுத்துச்சு. கார் ஒன்னு தூக்கிட்டு போல. நாங்க சாரி கேட்டோம். ஓகேவா? வாடா. ஓசில இப்படிதான் எங்க கார் இருக்குன்னு பார்த்து சுத்திவீங்களா நீங்க? நான் சாரி கேட்டேன். வந்து போட்டோ எடுக்கணும் வந்து தொடாம எடுக்கணும். சாஞ்சேடி படுத்துட்டு எடுக்கிறான். ப்ரோ அது அவன் ட்ரீம் கார் ப்ரோ. இது வாங்கணும். ட்ரீம் கார் வாங்கணும்னா போய் வாங்குங்க. காசை கொடுத்து வாங்குங்க. போட்டோ டெலிட் பண்ணுங்க. போட்டோ டெலிட் பண்ணுங்க. என் கார் எடுத்து நீங்க இன்டர்நெட்ல போட்டு நீங்க லைக் வாங்கலாம் பாக்குறீங்களா? ஹாய் கைஸ், தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். வீடியோ பார்க்குறீங்க? நான் 2 years முன்னாடி பார்த்துருந்தேன். அப்படியா? ஓகே சரி. என்ன இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வர சொல்லி ப்ராங்க் பண்ண சொல்லணும்னு பிளான் பண்ணிட்டீங்க. நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஆனால் ஃபைனலாக ஏதாவது பிரச்சனைனா பார்த்துட்டு நீங்கள் சமாளிச்சிருவீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். பார்த்துக்கலாம். கைஸ், எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. இதில் வந்து மேபி இதில் பிரேக்கப் ஆனால் அப்படிலாம் ஆகாது. ஒரு ஏதாவது கவலைப்படி சண்டை நடந்தாலும் இந்த சேனலுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா. ஓகே தானே ப்ரோ? நீங்க தான் சமாளிச்சுக்கணும். அதே சமாளிச்சிடாப்புல. நீங்க என்ன பண்ணுங்க, வந்தோன்னா கொஞ்ச நேரம் பேசுங்க. பேசிட்டு டக்குன்னு கிளம்பிடுங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் ஓடனா வேலைக்கு ஆகும். பேசிட்டு நீங்களாவே சரினா சாப்பிட போகலாம் வா, பசிக்கிற மாதிரி அப்படியே வெளியே கொண்டு வந்துடுங்க. நான் காரை அங்கே வெளியில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே வந்து யதார்த்தமாக காரை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனே அவள்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ சாரி ப்ரோ அவள் வந்துட்டு ஃப்ளோவில் ஃபோனை கொடுத்து அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள். டக்குன்னு நான் இறங்கி வந்து உங்களை இன்ஸ்டால் பண்ணுவோம். சரி ஓகே. அப்போ அவங்களோட ரியாக்ஷனை நம்ம கேப்சர் பண்ணுவோம். எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கிறத இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் ஃபன் இருக்கும். இப்போ வீடியோ வந்து நாங்கள் வெயிட் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா நான் டக்குன்னு கேமரா ஆன் பண்ணிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் பேசிட்டு வெளியே கொண்டு வந்துடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ப்ரோ இப்படியே போங்க, எப்படி வேணா நீங்கள் போகலாம், பிரச்சனை இல்லை. பார்த்துமா நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஓகே. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? பிக் எடுத்து அப்படி தான் படுத்துவேன். பெட்ரூமா அது? சாரி ப்ரோ. ஆள் இல்ல. என்ன அதே படுத்து பொண்டாட்டி கட்டி குடிங்க படுத்து எடுக்கிறீங்க. சாரி ப்ரோ. ட்ரீம்னா காசு கொடுத்து வாங்க. ட்ரீம்னா அதை விட்டு என்ன மேலே படுத்துக்கிட்டாங்க என்ன விளையாட்டா கட்டுறீங்க? கரெக்ட் ப்ரோ. சாரி அதான். ஆள் இல்ல. மன்னிச்சுங்க. காசு போட்டு கார் வாங்கணும் தெரியுதா? ஓசில எங்கேயா நின்று இருந்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியல. காசு கொடுத்து வாங்கணுங்க. ஓசில எல்லாம் இப்படி நின்று கார் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்க கூடாது. ஒரு போட்டோ தான் எடுத்துச்சு. கார் ஒன்னு தூக்கிட்டு போல. நாங்க சாரி கேட்டோம். ஓகேவா? வாடா. என்ன எகுறீங்க? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க ப்ரோ. காசு கொடுத்து வாங்கணும். காசு கொடுத்து எங்களுக்கு வாங்க தெரியும். காசு கொடுத்து வாங்கி நீங்க படுத்து எங்க உருளுங்க பெறலுங்க. அதை விட்டுட்டு கரெக்ட் ப்ரோ. நீ பேசுறது ரோட்ல நிக்கிற காரணம் என்ன? இப்ப தொடாம இப்ப நின்று எடுக்கணும்.
என்ன ப்ரோ ஆச்சு? கார கட்டில இழுத்து போல ப்ரோ. ஆளு மண்டையும் பாரு மண்டையும். ஆளுக்கு மண்டை மரியாதை இல்லாம பேசுறீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க. ரொம்ப தப்பு. என்னங்க மரியாதை எல்லாம் பேசுனாங்க? என்னடா ப்ரோ என்னடா எழுதுறா? ப்ரோ இப்ப ஏன் ப்ரோ அவன்கிட்ட போறீங்க? அவன் என்ன ப்ரோ பண்ணா? அவன் என்ன பண்ணானா? நீங்க என்னடாங்கறீங்க, அவனே இவனேங்கறீங்க ஏன் முன்னாடியே? நீ மரியாதை பேசுறீங்களா? தப்பு யார் மேல இருக்கு? ப்ரோ கை நீட்டி பேசாதீங்க. கை நீட்டி பேசாம என்ன நீட்டி பேசாம? பேசாதீங்க. கை நீட்டி பேசாதீங்க. இன்னொரு வாட்டி இந்த ஏரியால பார்த்தா அவ்வளவுதான், கைய கால உடைச்சிரும். கைய கால உடைச்சு போட்டுரும். அந்த வாட்டி ஏரியால எங்க பார்த்தனா சொல்லிட்டான். கைய கால உடைச்சு போடுவியா? ஆமா. ஏய் நீ என்ன லூசா? நீ என்ன ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க? கார் வச்சிருக்கியா இல்ல கத்தி ஏதாவது வச்சிருக்கியா ஹேண்டில்ல? இல்ல கேக்குறேன், போட் கார் மேல எங்க எதுக்கு சாஞ்சிட்டு போட்டோ எடுக்கணும்? டேய் ஏன் ஓடி ஓடி இப்படி இப்படி படுத்து இப்படி படுத்துட்டு எடுக்கற? அதெல்லாம் காரா என்னது இது? காரை நான் எவ்வளவு சென்டிமெண்டா பாத்துருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இது ப்ரோ நான் சாரி கேக்குறோம்ல. அத சாரி கேக்குதுல பெண்ணா உனக்கு. என்ன உனக்கு எனக்கு பேசுறீங்க? ரொம்ப நேரமா மரியா. ஏய் போடா. ஒரு ஆளு வந்துட்டான். ஓசில இப்படிதான் எங்க கார் இருக்குன்னு பாத்து சுத்திவீங்களா நீங்க? இல்ல கேக்குறேன். நான் சாரி கேட்டேன், அவங்களும் சாரி கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து போட்டோ எடுக்கணும், வந்து தொடாம எடுக்கணும். Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம நாகை 360ல எடிட்டர் வாண்டட் இருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட்டரா இருந்தா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. எடிட்டர் பிளஸ் கேமராமேன் எடுக்கிறோம். அக்கமடேஷன் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட் அண்ட் ரூம் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நல்ல சேலரி கொடுத்துட்டு இருக்கோம். 50% எடிட்டிங் ஒர்க் தெரிஞ்சா போதும், கேமராமேன் பேசிக் தெரிஞ்சா போதும், ஃபுல்லாவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம சேலரி கொடுப்போம். மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. கரெக்ட் ப்ரோ. அந்த மாதிரி சாஞ்சிடி படுத்துட்டு எடுக்கறான் ப்ரோ. அது அவன் ட்ரீம் கார் ப்ரோ. இது வாங்குங்க. ட்ரீம் கார் வாங்கணும்னா போய் வாங்குங்க, காசை கொடுத்து வாங்குங்க. போட்டோ டெலிட் பண்ணுங்க. போட்டோ டெலிட் பண்ணுங்க. போட்டோ டெலிட் பண்ணுங்க. என் கார் எடுத்து நீங்க இன்டர்நெட்ல போட்டு நீங்க லைக் வாங்கலாம் பாக்குறீங்களா? போட்டோ டெலிட் பண்ணுங்க. ப்ரோ நீங்க ரொம்ப கேவலமா போட்டோ டெலிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணுங்க. கேவலமா பேசுறீங்க. டெலிட் பண்ணுங்க. ஓ போட்டோ எதுக்குடே? போட்டோ டெலிட் பண்ணிடா. வேற டெலிட் பண்ணுங்க. கார்ல போய் நீ எடுத்துக்கடா. நான் கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு கார் வாங்கி நாங்க ரோட்ல நிறுத்தி வைப்போமா? இவங்க நோகாம வந்து இப்படி போட்டோ எடுத்துக்கிட்டு ஸ்டோரி போடுவாங்களாம். உங்க கார்ல சாஞ்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு அந்த கார் ரொம்ப வந்து இஷ்டம், உங்களோட ட்ரீம் காரு. சரி, நானும் என் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் கொஞ்ச நாள்ல வாங்கிடுவாங்க. சரி அந்த ட்ரீம் கார் முன்னாடி இருக்கு, சரி அட்லீஸ்ட் ஒரு போட்டோ ஒரு ஸ்டில் எடுக்கலாம்னு ஆசைப்பட்டு இருந்து எடுத்தாங்க. அம்மா கார் நிக்குது, என் கார்ல இருந்து எடுக்கணும். இந்த கார் தான் அவனோட ட்ரீம் கார் ப்ரோ. இவ்வளவு கார் நிக்குது, அவனோட ட்ரீம் கார் இதுதான் ப்ரோ. அதுக்கு திமிரா பேசுறீங்க? சாரி கேக்குறேன் ப்ரோ. நீங்க தான் ப்ரோ ஒரு மாதிரி பேசுறீங்க. கார் நான் வச்சிருக்கேன், வேணும்னா நீங்க வாங்க. எங்களுக்கு வாங்க தெரியாம இல்ல, வாங்குவோம். இப்ப கஷ்டப்படுறோம் அவ்வளவுதான். எப்பவுமே வந்து இப்படியே நம்ம இருக்க போறது இல்ல. இன்னைக்குள்ள நிலைமை நாளைக்கு மாறும் இல்லையா? மாறுங்க, அதுக்கு வந்து மரியாதையா பேசணும்ல. உங்களை நான் மரியாதை இல்லாம ஸ்டார்டிங்ல பேசல, நீங்க தான் வாய் ஓவரா பேசுனீங்க. கிளம்புங்க கிளம்புங்க. நாங்க போய்க்கிறோம் ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ இப்படி நடந்துக்கிறீங்க ஹாஸ்டா? கிளம்புங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. கண்ணு முன்னாடி என்ன டென்ஷன் ஆயிடும். நான் கிளம்புங்க. ஒரு டைம் மேல காதை பிடிச்சி திருவிடுவேன். அப்போ கிளம்புங்க. கழுத்தை திருப்பிடுவேன். தம்பி இந்த பக்கம் வரக்கூடாது இனிமே. ஏய் இந்த பக்கம் வரக்கூடாது இனிமே. எனக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னா ஏன் சொல்றீங்க? நீங்க இப்பதான் முடிச்சாச்சுல, முடிச்சாதான் போறோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லங்க அவனை பார்த்தா எனக்கு இரிட்டேட் ஆகுதுங்க. இப்ப யார் உங்க முன்னாடி நாங்க போறோம், நீங்க தான் வம்பிக்கிறீங்க. மெண்டலா நீங்க? அவன் பார்த்தா இரிட்டேட் ஆகுதுங்க. யார பார்த்தா? அவன் கண்ணு முன்னாடி நிக்கணும் சொல்லுங்க. கிளம்ப சொல்லுங்க. அவனை இவனை பார்த்தா உங்களுக்கு ஏன் ப்ரோ இரிட்டேட் ஆகுது? கிளம்ப சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏய் வர வர ப்ரோ ப்ரோ மேல கை வைறா. எடுங்க. மேல கை வைக்கிறீங்க? நீங்க அவன் மேல கை வைக்க வரீங்க. யார் அவன் மேல கை வச்சா? ஏய் மேல கை வச்சனா? நான் கை வச்சனா? ஏய் போ தள்ளி போ. ஏய் கிட்ட வந்துலாம் பேசாதீங்க. அதான் நான் பேசுறேன்ல, போங்க அங்க போய் நில்லுங்க. ஏய் வேற யாரும் இருக்க மாட்டா. கழுத்தை திருப்பிடும். போல வர வா அப்படியே வாடா. கூட்டு வாமா. வா நீ நான் வாய் கிழிச்சு கத்துறா. எல்லாரும் பாக்குறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணீங்க? ஏங்க பாக்குறாங்க. நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துங்க. நீங்க அதுக்கு நடந்துங்க. நீ படிச்சவ தானே? நீ நான் படிச்சவன் உனக்கு சொன்னேனா? நான் படிச்சவன படிக்கிறவங்க என்ன? நான் சாயட்டா? ஏய் குடிடா. அச்சு மூஞ்ச கோயப்பட போறேன். பொம்பளை புள்ளை வச்சு பாக்குறேன். வாடா குடிடா.
நீங்க ஆ? என்ன கழுத்தை திருவிடுவேன் கழுத்து திருகிட்டு திருவிடுவேன் அப்படி கழுத்தை. போட்டு மண்டையை உடைச்சிடும். சாரி கேட்கலாம். இவன்ட்ட என்னடா பேச்சு? இந்த ஜான் பெரிய ஜான் மாதிரி இருந்துட்டு ஜான் சைஸ்ல இருந்துட்டு இந்த மாதிரி பேசணும் சொல்லு. ஆமா ஜான் சைஸ்ல. ஆமா இவங்க இப்படி அப்படியே படமர சைஸ். போ. ஒட Guys, ஒரு டைம் பாவமாவும் தெரியுது ஒன்ன நம்பால எப்படி எப்படி நடிச்சிட்டு போறான் பாரு. மெண்டலாடா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி அடிக்கிறீங்க? யோ சொல்லியா, ஏன் அவங்க அடிச்சிட போறாங்க என்ன? சொல்லியா எதுக்கே வந்தோம் நம்ம இங்க? ஆக்சுவலா இவர் தான் உங்களை வர வச்சு உங்க எமோஷனல் லைட்டா வெளியே கொண்டு வரதுக்காக லைட்டா பிளான் பண்ணு. பொண்ணு மாதிரி எப்படி முதுகுல குனிஞ்சு குனிஞ்சு சிரிக்கிறாரு. சாரிங்க சாரிங்க, ஏங்க 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 கோச்சிக்காதீங்க. உன்னோட கார், உன்னோட ட்ரீம் கார், நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க? ஏங்க அதை வச்சுதான் சரி அவரு சரி அவரோட ஆசை. உண்மையிலேயே பேசுறீங்க ரொம்ப அந்த கார் வந்து சின்ன வயசுல இருந்து அதுதான் ட்ரீமே இவருக்கா? சொன்னாப்ல சரி கேர்ள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணணும், என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு இந்த ஐடியா நாங்கள் சொன்னோம். ஓகேவா? ஓகே தான் பிரதர், நானும் ஒரு கார் வாங்குற ஐடியாவில் தான் இருக்கேன், அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. சரி அதை வச்சு ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணோம். சாரி சாரி சாரி, மன்னிச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்களும் உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம், மன்னிச்சிருங்க. சரியான பிள்ளடா, தைரியம்னாலும் ஓ விட்டு தைரியம், ஏ விட்டு தைரியம் இல்ல, ஊரு பட்ட தைரியம்டா. யோ என்ன ஒரு மன்னிப்பு கேளியா? கட்டிக்க போற மனைவி தானே, ஒரு மன்னிப்பு கேட்டா நான் கொஞ்சம் விடுவேன். சாரி, லைட்டா சும்மா டெஸ்டிங் தான். லைட்டா ஒரு கட்டிங் போட்டாப்ல, கட்டிங் போட்டா மாதிரியே பேசுறாப்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க, சும்மா ஒரு பண்ணு தாங்க. ஒரு ஹாய் காமிச்சிருங்க. வீடியோ போட்டுக்கலாம்ல ப்ரோ யூடியூப்ல? சமாளிக்க ரெண்டு பின்னாடி வீடியோ பதிக்கிறீங்க. நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னோம் ஏதாவது பிரச்சனை தான் சமாளிச்சிருந்தோம். பிரேக்கப் பண்ணா பரவாயில்ல இருக்குது. அவர் எப்ப பிரேக்கப் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இல்ல அவர் அப்படிதான் சொன்னாரு. தேங்க்யூ. ஓகே ஒரு ஹாய் காமிச்சிருங்க. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுது. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.